நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜராசந்தனை வதம் செய்த பிறகுதான் ராஜசூய யாகத்தை நடத்த வேண்டும் என்பது கிருஷ்ண பகவானின் நோக்கமாக இருந்தது. ஆகவே ஜராசந்தன் யாரோடு போர் செய்ய விரும்புகிறான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பீமனோடு ஜராசந்தன் போர் புரிவான் என்பதை தெரிந்து கொண்டு பீமனை உற்சாகப்படுத்த தொடங்கினார் கிருஷ்ண பகவான். பீமனோ எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் ஜராசந்தனை எப்படியாவது வீழ்த்தியே தீருவது என்கிற சங்கல்பத்தோடு களத்தில் இறங்குகிற ஒரு போர் வீரனைப் போல மிகுந்த உத்வேகத்தோடும் மிகுந்த விருப்பத்தோடும் ஜராசந்தனை கொல்லுவதற்கு தன்னுடைய முயற்சியை மேற்கொள்ளத் தொடங்கினான் பீமன். பாரத கதை மிக அருமையாக சொல்லுகிறது, ஜராசந்தனுக்கோ இந்த பூமியில் தன்னை யாருமே வீழ்த்த முடியாது என்கிற ஒரு ஆணவம் ஜராசந்தனுக்கு இருந்தது. அவன் பிறந்த காலத்தில் அவனுக்கென்று சில வரங்களெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வரங்களில் ஒன்றுதான் அவனை யாருமே அழிக்க முடியாது என்பது. அவ்வளவு எளிதாக பகைவர்களால் அவன் அழிந்து விட மாட்டான் என்கிற வரம் இருந்ததனால் அதை பெற்றுக்கொண்டிருந்த ஜராசந்தன் தன்னை அழிப்பதற்கென்று ஒரு வீரன் பிறந்தா வரப்போகிறான் என்கிற ஆணவத்தில் இருந்தான். பகவான் கிருஷ்ணனோ ஜராசந்தனை பார்த்து இதோ பீமனோடு போர் செய் என்று சொன்னவுடன் ஆயுதங்கள் இல்லாமல் அஸ்திரங்கள் இல்லாமல் கைகளையும் கால்களையும் தோள்களையும் மட்டுமே பயன்படுத்தி செய்கின்ற ஒரு மல்யுத்தத்திலே இருவரும் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்தார்கள். அப்பொழுது பீமன் சொன்னான், ஜராசந்தனை நேருக்கு நேராக மோதி நான் சாய்க்கிறேன் பார் என்று களத்தில் இறங்கினான். ஜராசந்தனுக்கு பீமன் மேல் மட்டுமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலும் இருந்த கோபம் அந்த நேரத்தில் வெளிப்பட்டது. அவன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கண்ணா, நீ கொன்ற பூதனையைப் போல என்னை நினைத்து கொண்டாயா? இல்லை கேசியைப் போல என்னை நினைத்து கொண்டாயா? உன்னால் வீழ்த்தப்பட்ட கம்சனைப் போல் நினைத்து கொண்டாயா? என்னுடைய வீர பராக்கிரமத்தை அறியாதவன் நீ. இங்கிருந்து தோல்வியை தழுவிக்கொண்டுதான் நீ செல்லப் போகிறாய் என்று கர்ஜனை செய்ய ஆரம்பித்தான் ஜராசந்தன். ஆனால் கிருஷ்ணனோ பீமனை ஒரு பார்வை பார்த்தார். இவனை எப்படியாவது வதம் செய்து உன்னுடைய ஆற்றலின் மூலமாக அவனை சம்ஹாரம் செய்துவிடு என்பதைப் போல கண்ணனின் கண்களிலே இருந்து ஒரு ஆணை பிறந்து பீமனை சென்று அடைந்தது. ஜராசந்தனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ஏற்கனவே பகை இருந்தது என்று பாரத கதை குறிப்பிடுகிறது. கிருஷ்ண பகவானின் சுற்றத்தவர்களையும் உற்றார்களையும் மிகுந்த கொடுமைக்கு ஆளாக்கியவன் ஜராசந்தன். அது மட்டும் அல்லாமல் வழி வழியாக மன்னர்களையெல்லாம் கொன்று நரமேத யாகம் செய்வது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவன். பூமியில் வாழ்ந்த பல மனிதர்களும் அவனால் காரணமில்லாமல் துன்பப்படுத்தப்பட்டார்கள். இவைகளெல்லாம் தவிர ஜராசந்தன் மேல் பகை வளர்வதற்கு வேறொரு காரணமும் இருந்தது. கிருஷ்ண பகவானின் மாமனாகிய கம்சன் எப்படியாவது கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் என்று பாகவத கதையும் பாரதமும் நமக்கு சொல்லுகிறது. தேவகி என்று கிருஷ்ண பகவானின் தாயார் கம்சனின் சோதரி. அந்த தேவகியை வசுதேவருக்கு திருமணம் செய்து வைத்தான் கம்சன். மதுராபுரி மன்னனான கம்சன் தன் சகோதரியை வசுதேவருக்கு திருமணம் செய்து வைத்து அவளை தேரில் ஏற்றி வைத்து கொண்டு வசுதேவரோடு அவளை கொண்டு சேர்ப்பதற்காக தேரை சாரத்தியம் செய்து கொண்டு வந்தான் மதுராபுரி மன்னன் கம்சன். அப்பொழுது ஆகாசத்திலே இருந்து ஒரு அசரீரி கேட்டது, கம்சனே, நீ யாரை தேரில் வைத்து சாரத்தியம் செய்து கொண்டு போகிறாயோ அந்த உன் சோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகிற 8வது குழந்தை உன் உயிருக்கே உலை வைக்கும் என்று வானத்திலே இருந்து ஒரு அசரீரி கேட்டது. உடனே கம்சன் பார்த்தான். போய்கொண்டிருந்த தேரை அப்படியே நிறுத்தினான். நிறுத்தியவன் தேரிலே இருந்து கீழே குதித்து தன் இடையில் இருக்கிற உடைவாளை எடுத்துக்கொண்டு தன் சோதரி என்றும் பாராமல் தேவகியை கொல்லப் போனான். அதற்கு காரணம் என்ன என்றால், அவள் வயிற்றில் பிறக்கப் போகிற 8வது குழந்தை இவனுடைய உயிருக்கு உலை வைக்கும் என்று அசரீரி சொன்னதன் விளைவு. ஆக இவன் வாளை எடுத்துக்கொண்டு அவளை கொல்லுவதற்கு செல்லும்போது அருகிலே இருந்த தேவகியின் கணவரான வசுதேவர் சொன்னார், இதுபோல ஒரு பெண்ணை நிர்பந்தமாக கொல்லுவது தர்மமாகுமா? அவள் உன் சகோதரி அல்லவா? அதிலேயும் புதுமண பெண்ணாக இருக்கிறவள், ஏன் அவளை கொல்லப் போகிறாய் என்று. கம்சன் சொன்னான், இவள் வயிற்றில் பிறக்கப் போகிற 8வது குழந்தை என் உயிருக்கே உலை வைக்கும் என்றால் இவளை கொன்று விடுவதுதான் சரி. 8வது குழந்தை கொல்லும் என்று நீ நம்பினால் கவலைப்படாதே. அந்த குழந்தை பிறந்தவுடன் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். இப்போதைக்கு அவளை விட்டுவிடு என்று வசுதேவர் எவ்வளவோ கெஞ்சினார். அப்பொழுது கம்சன் சொன்னான், அப்படியானால் உங்கள் இருவருக்கும் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொன்னான் கம்சன். 2 பேரையும் தன்னுடைய காவலில் வைத்தான். அப்போதைக்கு ஆபத்து விலகிற்று என்று தேவகியும் வசுதேவரும் புறப்பட்டு விட்டார்கள். பிறகு இருவரும் இணைந்து வாழத் தலைப்பட்டார்கள்.
கம்சனோ இந்த குழந்தைகள் எப்பொழுது பிறக்கும், பிறந்த மாத்திரத்தில் தனக்கு செய்தி வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அதற்கென்றே ஆட்களை நியமித்திருந்தான். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை கம்சனின் எதிர்பார்ப்புப்படி அவன் கையில் வந்து சேர்ந்தது. பெற்ற குழந்தையை கொடுத்துவிட்டு வேறு வழி இல்லாமல் கணவனும் மனைவியுமாக மருகி கொண்டிருந்தார்கள். கம்சனுக்கோ அந்த கவலை எள்ளளவும் இல்லை. ஒரு பச்சை குழந்தையை கொல்லுவது பாவம் என்கிற எண்ணமும் அவனுக்கு இல்லை. அந்த குழந்தையின் 2 கால்களையும் கைகளால் பிடித்து கொண்டு அதை ஓங்கி அரைந்து அந்த குழந்தையை கொன்று விட்டான் கம்சன். இதுபோல வரிசையாக ஒவ்வொரு குழந்தைகள் 1, 2, 3, 4, 5, 6 என்று பிறக்க 6 குழந்தைகளையும் இதுபோலவே கொன்றான் கம்சன். 7வது குழந்தை பிறக்கட்டும் என்று காத்திருந்தான் கம்சன். 7வது குழந்தை பிறப்பதற்கு முன்னால் தேவகி தாயார் கண்ணீரோடு இறைவனை பிரார்த்தனை செய்தாள். இந்த குழந்தை எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டுமே என்று. ஆக இறை அருளால் தேவகியின் வயிற்றிலே இருந்த கருவானது வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டது. அந்த குழந்தை தான் பின்னால் பலராமர் என்கிற பெயரோடு வந்து பிறந்தது. கம்சன் பார்த்தான், கர்ப்பத்திலேயே 7வது குழந்தை காணாமல் போய்விட்டது. இனிமேல் இந்த 8வது குழந்தை பிறக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவகியும் வசுதேவரையும் கொண்டு வந்து சிறையில் வைக்கும்படியாக ஆணையிட்டு விட்டார். 2 பேரும் சிறையில் இருந்தார்கள். அந்த 8வது குழந்தையான கிருஷ்ணன் சிறையில்தான் அவதாரமாக வேண்டும் என்று இருந்தது. ராமகாதையிலே சீதா தேவியார் 10 மாதமாக அசோகவனத்தில் சிறை இருந்தார்கள். 10 மாதமாக சிறை இருந்த காரணத்தினால் பிராட்டியினுடைய தவம் ராவணனை அழிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. ராமகாதை முடிவுற்ற பிறகு ராமன் சம்பாதித்து கொண்ட புகழையும் பெருமையும் விட ஒருபடி அதிகமான பெருமையை சீதை பெற்றாள். ஏனென்றால் ராமாயணமே சிறையிருந்த செல்வியின் ஏற்றம் என்றுதான் சொல்லுவார்கள். 10 மாத காலமாக தவம் செய்த தவமாம் தையலாக சீதை சிறையில் இருந்ததன் விளைவாக அவள் தவத்தின் காரணமாக ராவணன் அழிக்கப்பட்டான் என்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக ராமாவதாரத்தில் சிறையிருந்த செல்வியான சீதைக்கு அதிக பெருமை ஏற்பட்டதனால் கிருஷ்ணாவதாரத்தில் சீதை 10 மாதம் ராமாவதாரத்தில் சிறையிருந்தாள். ஆகவே கிருஷ்ணாவதாரத்தில் இந்த அவதாரத்தையே சிறையில்தான் எடுக்க வேண்டும் என்று பகவான் முடிவு செய்தார். எனவே சிறையில்தான் கிருஷ்ணன் பிறக்க வேண்டிய நிலை வந்தது. வசுதேவரும் தேவகியும் கவலையில் ஆழ்ந்திருந்தார்கள். இந்த குழந்தை பிறந்தால் குழந்தை பிறக்கிற சப்தம் கேட்குமே, கம்சன் சிறைச்சாலையில் காவலுக்கு ஆள் வைத்திருக்கிறானே, குழந்தை பிறந்து விட்டது என்று செய்தி போனால் எல்லா குழந்தைகளையும் போல் இதையும் கொன்று விடுவானே, என்ன செய்யலாம் என்று 2 பேரும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருந்தார்கள். எல்லா குழந்தைகளும் பிறந்த மாத்திரத்தில் அழும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணனோ அழாமல் சிரித்து கொண்டே பிறந்த குழந்தை. அழுதால் அந்த ஒலியின் மூலமாக கம்சன் குழந்தை பிறந்து விட்டது என்று கண்டுபிடித்து விடுவான். இந்த குழந்தையோ கம்சனுக்கே இறுதி தேடுவதற்காக பிறந்து வந்த குழந்தை. ஆக சிரித்து கொண்டே இந்த குழந்தை பிறந்து வந்தது. கரங்களில் குழந்தையை தூக்கி கொண்டு தேவகியும் வசுதேவரும் ஆனந்தப்பட்டார்கள். ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி, மற்றொரு பக்கத்தில் கம்சன் என்ன செய்ய போகிறானோ என்கிற பயம். அப்பொழுதுதான் அசரீரி கேட்டது, வசுதேவரே கவலைப்படாதீர்கள், இந்த குழந்தையை சுமந்து கொண்டு போய் யமுனையை தாண்டி ஆயர்பாடியிலே நந்தகோபர் வீட்டில் இந்த குழந்தையை விட்டுவிடுங்கள். அங்கே மாயாசக்தி ஒரு குழந்தையாக படுத்திருக்கிறாள், அவளை தூக்கி கொண்டு யமுனையை தாண்டி மீண்டும் சிறைக்கு வந்து விடுங்கள் என்று அசரீரி கேட்டது. உடனே வசுதேவர் பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு சிறைச்சாலையினுடைய கதவுகளில் கை வைத்தார். இந்த உலகையே ரட்சிக்கப் போகிற பரம்பொருளுக்காக சிறைச்சாலையின் கதவு தன்னால் திறந்து கொண்டது. வசுதேவர் புறப்பட்டு அந்த யமுனா நதியை தாண்டி செல்ல வேண்டும். யமுனையின் கரைகளுக்கு வந்தார். யமுனை ஆற்றிலோ தண்ணீர் அவ்வளவு அதிகமாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற சின்னஞ்சிறு குழந்தையும் தன் கரைகளில் விளையாடப் போகிற திருப்பாதங்களை உடைய ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் பார்த்த மாத்திரத்தில் அந்த யமுனா மாதா வசுதேவர் நடந்து போவதற்கு வசதியாக 2 பக்கத்திலேயும் தண்ணீரை விலக்கி கொண்டு நல்ல திடலை போன்ற ஒரு பகுதியை காட்டினாள். அந்த இடத்தில் நடந்து வசுதேவர் சென்று தண்ணீரால் பாதிப்பு ஏற்படாமல் குழந்தையை சுமந்து கொண்டு அந்த யமுனா நதியை தாண்டி நேராக நந்தகோபருடைய வீட்டில் சென்று இந்த குழந்தையை விட்டுவிட்டு
அங்கிருந்த மாயாசக்தியை தூக்கி கொண்டு மீண்டும் சிறைச்சாலையை நோக்கி வந்து விட்டார். வந்தவர் சிறைச்சாலைக்குள் சென்றார், கதவையும் மூடிக்கொண்டார். உள்ளே வந்த பிறகு மாயாசக்தி அழுகுரல் கொடுக்க ஆரம்பித்தாள். இந்த அழுகை குரல் கேட்ட மாத்திரத்தில் காவலர்கள் ஓடிப்போய் சொன்னார்கள், கம்சனிடத்தில் குழந்தை பிறந்து விட்டது, அழுகின்ற ஒலி கேட்கிறதேன். உடனே கம்சன் சொன்னான், வழக்கம்போல் அந்த குழந்தையும் கொண்டு வாருங்கள் என்று. 8வது குழந்தை என்று நினைத்து அதை கொல்வதற்காக கொண்டு வாருங்கள் என்றான் கம்சன். அந்த மாயாசக்தி என்று தெரியாமல் காலை பிடித்து கொண்டு ஓங்கி அடித்து கொல்ல தலைப்பட்டான். ஆனால் அந்த குழந்தையோ கம்சனுடைய கையிலே இருந்து நழுவி ஆகாசத்திலே போய் நின்று கொண்டு கம்சனை பார்த்து சிரித்தது. நீ கொல்ல நினைத்த குழந்தை இங்கில்லை, அந்த குழந்தை தப்பித்து போய்விட்டது. நான் மாயாசக்தி, என்னை கொல்லுவதற்காகவா முயற்சி செய்தாய்? என்னை கொல்ல முயற்சி செய்த உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டேன். ஏன் தெரியுமா? என்னை கொல்லுவதற்காக கூட நீ பிடித்தது என் பாதத்தை. என் காலை பிடித்தவனை நான் ஒரு நாளும் கொல்லுவதில்லை, அவனை ரட்சிப்பது என் கடமை. ஆகவே உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டேன். இவ்வளவு பெரிய தவறை நீ செய்தும் உன்னை நான் பொறுத்தாற்றி கொண்டேன். இருந்தாலும் நான் மாயாசக்தி, உன் கரங்களில் அகப்பட மாட்டேன். நீ எந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டாயோ அந்த குழந்தை தப்பித்து விட்டது. அந்த குழந்தையால் தான் உனக்கு அழிவு நேரப்போகிறது. கம்சனே, உன் அழிவு அந்த குழந்தையால் நிகழும். இதில் 2 கருத்துக்கு இடமே இல்லை. இது நிச்சயமாக நடக்கப் போகிற முக்கியமான உண்மை என்று சொல்லிவிட்டு அந்த மாயாசக்தி வானத்தில் மறைந்து போயிற்று. அன்றிலிருந்து கம்சன் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தார். எப்படியும் இந்த 8வது குழந்தையினால் தனக்கு இன்னல் ஏற்படும் என்கிற பயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த கம்சன் தான் ஜராசந்தனுடைய 2 புதல்விகளையும் திருமணம் செய்து கொண்டவன். ஜராசந்தனுக்கு கம்சன் ஸ்ரீகிருஷ்ணனாலும் பலராமராலும் பின்னால் இணைந்து வதம் செய்யப்பட்டான் என்கிற செய்தி தெரிந்த பிறகு மிகுந்த கோபம் ஜராசந்தனுக்கு. தன் மருமகனாயிருக்கிற கம்சனை ஸ்ரீகிருஷ்ணன் கொன்றான் என்று ஜராசந்தன் கண்ணன் மேல் பகை பாராட்ட ஆரம்பித்தான். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பகவானின் சுற்றத்தாரையும் ஏனைய மன்னர்களையும் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கினான் என்பதனால் ஜராசந்தனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு பகை வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஆகவே அவனை எப்படியாவது வதம் செய்து முடிப்பதுதான் முறை என்று நினைத்தார் கிருஷ்ண பகவான். பீமனை பார்த்து உன் ஆற்றலை எல்லாம் காட்டி அவனை அழித்து விடு என்று ஆணை பிறப்பித்தார். ஆகாசத்திலிருந்து அசரீரி கேட்கிறது, இந்த ஜராசந்தனை அழிப்பதற்கென்றே பிறந்தவன் பீமன் தான். அவன் நினைத்தால் ஜராசந்தனை அழித்து விடலாம் என்று. பீமன் களத்திலே இறங்கினான். ஜராசந்தன் பேச ஆரம்பித்தான், என்னை யாராலும் வெல்ல முடியாது. நான் ஒருவரோடு போர் செய்து வெல்லுவதானாலும் வெல்லுவேன். என்னோடு கூட்டமாக போர் வீரர்கள் வந்து போரிட்டாலும் அவர்களை வென்று கொடி நாட்டுகிற ஆற்றல் எனக்கு இருக்கிறது. தேவாதி தேவர்களும் அசுரர்களும் என்னை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு பீமனோடு போர் செய்தான் நான் தோற்று போகப் போகிறேன் என்று தன்னுடைய வீரத்தை பெருமையாக பேசிக்கொண்டு களத்திலே குதிக்க தொடங்கினான் ஜராசந்தன். பீமன் வந்தான். ஜராசந்தனை தன்னுடைய கைகளினாலும் கால்களினாலும் தாக்கத் தொடங்கினான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் தங்கள் உடல்களால் இடித்து கொண்டார்கள். அதை பார்த்தால் ஏதோ 2 மலைகள் மோதுவதைப் போல இருந்தது. ஜராசந்தன் கர்ஜனை செய்தான். அந்த கர்ஜனை ஒலியை கேட்டு ஊராரெல்லாம் சண்டை நடக்கிறது என்று கூடிவிட்டார்கள். பீமனும் ஜராசந்தனும் கடுமையாக போர் செய்கிறார்கள். தோளோடு தோள் இடிக்கிறது, கைகளோடு கைகள் இடிக்கின்றன, உடம்பு ஒன்றோடு ஒன்று மலைகளைப் போல் மோதுகிறது. பீமன் பார்த்தான். அவனுடைய கைகளை திருகி தன்னுடைய காலின் பலத்தினால் அவனுடைய முதுகிலே அடித்து ஜராசந்தனை வளைக்கத் தொடங்கினான். ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் 1 நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து 14 நாட்கள் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. சண்டையில் உணவில்லை, குடிப்பதற்கு எந்த பானமும் இல்லை. இடைவிடாமல் இரவு பகல் பாராமல் சண்டை நடப்பதனால் 14வது நாளுக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஜராசந்தனுக்கு இயல்பாகவே ஒரு களைப்பு வந்து சேர்ந்து விட்டது. பீமன் பார்த்தான். தன் பலத்தினால் அவனுடைய முதுகிலே இடித்து ஜராசந்தனுடைய கால்களை ஒடித்தான். அவன் கால்கள் ஒடிந்த மாத்திரத்தில் ஜராசந்தன் களைப்போடு கீழே விழத் தொடங்கினான். உடனே பீமன் ஜராசந்தனுடைய 2 கால்களையும் 2 கைகளால் பற்றி கொண்டு அவன் உடலை 2 கூறாக கிழித்து எறிய ஆரம்பித்தான். ஜராசந்தனுடைய உடல் 2 கூறாக கிழித்து எறியப்பட்டது. எரியப்பட்ட உடல் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பீமனோடு போர் செய்ய தொடங்கிற்று. மீண்டும் மீண்டும் பீமன் ஜராசந்தனை வதம் செய்கிறான். அவனோ 2 கூறாக்கப்பட்ட உடல் ஒன்று சேர்ந்த மாத்திரத்தில் மீண்டும் எழுந்து வந்து போர் செய்கிறான். இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார்.
இந்த பீமனுக்கு எப்படியாவது இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டுமே, ஜராசந்தனை வெல்லுவதற்குரிய உபாயத்தை சொல்லி வைக்க வேண்டுமே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகிலே இருந்து ஒரு கோரை புல்லை எடுத்தார். அந்த புல்லை எடுத்து அதை இரண்டாக கிழித்து அதை தலைகீழாக பொருத்தி காட்டினார். இந்த கோரை புல்லை எடுத்து இரண்டாக கிழித்து அதை தலைகீழாக பொருத்தி காட்டியதை பீமன் பார்த்தான். இந்த குறிப்பை புரிந்து கொண்டான். அவன் நினைத்தான், ஓ, ஜராசந்தனுடைய கால்களை உடலோடு சேர்த்து இரண்டு சமபாகமாக கிழித்து அப்படியே விட்டுவிட்டால் ஒன்றாக சேர்ந்து உயிரோடு வந்து விடுவான். ஆகவே இவனை தலைகால் மாற்றி போட்டால்தான் இவன் பிழைக்க மாட்டான் என்று அந்த உடல் துண்டங்களை எடுத்து பழையபடியும் அவனை கிழித்து எடுத்து அந்த உடலின் துண்டங்களை தலைகால் மாற்றி போட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலை காலை மாற்றி போட்ட மாத்திரத்தில் அதற்கு மேல் ஜராசந்தனுக்கு உயிர் ஒன்று சேரவில்லை. மாறி போடப்பட்ட உடல் பிண்டங்கள் ஒன்றாக சேரவும் இல்லை. அவை உயிரிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயத் தொடங்கிச்சு. வேறு வழி இல்லாமல் ஜராசந்தன் மாண்டு போனான் என்கிற செய்தி பரவத் தொடங்கியது. பிருகத்தரன் என்கிற பெயரோடு கூடிய மகத நாட்டு மன்னன், கிரிவரஜம் என்று அழைக்கப்படுகிற இடத்தை தலைநகராக வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தவன், தன்னை போல் வீரன் யாரும் இல்லை என்று பெருமிதப்பட்டவன், ஜராசந்தனைப் போல ஒரு வீரமகனை பெற்றுவிட்டோம் என்கின்ற அகங்காரத்தில் இருந்தவன், ஜராசந்தனுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டான். இந்த ஜராசந்தனுடைய வீழ்ச்சிக்கு பகவான் கிருஷ்ணர் மிக நுட்பமாக பீமனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த உபாயம்தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஜராசந்தன் வீழ்ந்தான், அவன் மாண்டு போனான். பீமனோடு சண்டைக்கு வருவதற்கு முன்னதாகவே ஜராசந்தன் தன்னுடைய புதல்வனுக்கு பட்டம் சூடி விட்டுத்தான் பீமனோடு சண்டையிட வந்தான். அப்படியானால் ஜராசந்தனுக்கு ஒருவேளை அவனுடைய அடிமனத்தில் பீமனோடு போரிட்டு ஒருவேளை நாம் மாண்டு போனாலும் போகலாம், அதற்கு பிறகு சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஆள் வேண்டும் என்று நினைத்து முன்னேற்பாடாக தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூடி வைத்துவிட்டு பீமனோடு சண்டையிடுவதற்காக வந்தான். ஆக ஜராசந்தன் மாண்டு போனான். மாண்டு போனவுடன் அவனால் சிறை வைக்கப்பட்ட மன்னர்களெல்லாம் திரண்டு ஓடி வந்தார்கள். கிருஷ்ண பகவானை துதித்தார்கள். கிருஷ்ண பகவானுடைய கருணையும் அருளும் இல்லை என்றால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறவர்களை எல்லாம் கொன்று குவித்திருப்பான் ஜராசந்தன். எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை அளித்தீர்கள் என்று எல்லோரும் வந்து பகவானின் திருவடியில் பணிந்தார்கள். ஜராசந்தன் அத்தனை கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருந்த ஜராசந்தன் மாண்டு போனான் என்கிற செய்தி உலகமெல்லாம் பரவத் தொடங்கியது. ஏதோ தங்கள் தலைக்கு மேல் விழுவதாக இருந்த ஒரு பேரிடி விலகி போனதாக மன்னர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பல்வேறு விதமான வீரபராக்கிரம செயல்களை சாதிக்கின்ற ஆற்றல் உடையவனாக இருக்கிற பீமனுடைய வீர வரலாற்றில் ஜராசந்தனுடைய வதம் என்பது ஒரு முக்கியமான முத்திரையாக இருந்தது. யாராலும் அழிக்கப்பட முடியாதவனாக இருந்த மகத நாட்டு மன்னன் பீமனால் அழிக்கப்பட்டான் என்கிற செய்தி வரும்போது 1000 யானை பலத்தை தோள்களில் உடையவனாக இருக்கிற பீமனுடைய வீரத்திற்கு மற்றொரு சிறப்பான முத்திரை சேர்ந்ததைப் போல எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தர்மபுத்திரன் ஆனந்தப்பட்டான். அந்த ஜராசந்தனிடத்திலே ஒரு அருமையான தேர் இருந்தது. இந்த தேரை ஆதிகாலத்தில் வைத்திருந்தவன் தேவேந்திரன். தேவேந்திரனிடத்திலே இருந்து வசு என்கிற மன்னனிடத்திலே அந்த தேர் வழங்கப்பட்டது. அந்த வசு என்கிற மன்னனிடத்திலிருந்து பிருகத்தரன் என்று அழைக்கப்பட்ட ஜராசந்தனுடைய தந்தைக்கு அந்த தேர் வந்து சேர்ந்தது. பிறகு தந்தை இடத்திலிருந்து புதல்வனான ஜராசந்தனுக்கு வந்தது. ஜராசந்தனை வதம் செய்த பிறகு அந்த தேர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடத்திலே வந்தது. அந்த தேரில் பீமனையும் அர்ஜுனனையும் ஏற்றிக்கொண்டு தானே சாரத்தியம் பண்ணிக்கொண்டு ஜராசந்த வதம் முடிந்த பிறகு கிருஷ்ண பெருமான் நகர்வலம் செல்வதைப் போல அவர் நகர்ந்து சென்ற காட்சியை பார்த்தவர்கள் எல்லோரும் சூர்யாதி சந்திரர்களைப் போன்ற பீமனையும் அர்ஜுனனையும் அவர்களை ஆளுகிற மகாசக்தியாக இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் வாழ்த்தி போற்ற ஆரம்பித்தார்கள். ஜராசந்தனால் இதுவரையிலேயும் உலகம் அனுபவித்து வந்த தொல்லை விலகிற்று என்று அனைவரும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள்.